மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா, ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா நெல்லையை உலுக்கிய கவின் ஆணவ படுகொலை. அதுல சம்பந்தப்பட்டது பாத்தீங்கன்னா சுர்ஜித், அவருடைய தந்தை எஸ்ஐ சரவணன், அவங்க அம்மா 3 பேருமே கைது செய்யப்பட்டிருந்தாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அவருடைய தந்தை எஸ்ஐ சரவணன் அவர்கள் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டா கூலிப்படையை அவரு கையில வச்சு நிறைய விஷயங்கள், நிறைய கொலைகள் சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் ஒன்று பரவுது. ஸோ இதை பற்றிய உங்களுடைய தகவல் என்ன மேடம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நமக்கு ஒரு நல்ல ஆதரவு கொடுத்துறீங்க, ரொம்ப நன்றி. ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம். நம்மளோட கவின் கொலை வழக்கு இதை பத்தி நம்ம நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஷேர் பண்ணிட்டோம். இப்போ ரீசெண்டா வந்த தகவலின்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல்ல கவினோட அப்பாவை சுர்ஜித்தை அரெஸ்ட் பண்ணாங்க. கவின் கொலை வழக்குல அந்த கவினோட காதலியோட அண்ணனை முதல்ல அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் விசாரணை அடிப்படையில பின்புலமா அவங்க அப்பா இருந்து செயல்பட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஐ சரவணன் அவர்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல அவங்க அம்மாவும் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அம்மாவையும் இப்போ ரீசெண்டா அரெஸ்ட் பண்ணாங்க கொஞ்ச நாள் முன்னாடி. அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா பெயில் கிடைக்கவே இல்லை. ஜாமீன் மனு நீதிமன்றம் அனுமதிக்கவே இல்லை. 2 பேருக்கு கொடுக்க முடியாது. அப்படியே கொடுக்கணும்னா அவங்களோட அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணணும், முழு குற்றவாளிகளை கைது நடவடிக்கை எடுத்த பிறகுதான் அடுத்த ப்ரொசீஜர் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க கோர்ட்ல இருந்து. அதனால அவங்க அம்மாவே அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க அப்படின்னா அவங்க அம்மாவை கைது பண்ணதுக்கு அப்புறம் ஜூன்ல எஸ்ஐ சரவணனுக்கு பெயில் கிடைச்சிருக்கு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா திருப்பியும் அவரை காவல்துறையினர் கைது பண்ணியிருக்காங்க. எதன் அடிப்படையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வழக்கறிஞரோட கொலை சம்பவம் கேள்விப்பட்டிருப்போம். சொத்து பிரச்சனையின் காரணமாக வழக்கறிஞர் ஒருவரை அவரோட கொலை பண்ணதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதுல அவங்களோட சித்தப்பா குடும்பத்தை மற்றும் ஒரு 28 பேரை கைது பண்ணிருக்காங்க விசாரிச்சு. சொத்து பிரச்சனையில சொந்த சித்தப்பா, அவங்களோட மனைவி, அதுக்கப்புறம் ஒரு 28 பேர் அது சம்பந்தப்பட்டவரை கைது பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இவரு நம்ம கைது பண்ணாங்கல்ல அந்த அவங்களோட வழக்கறிஞரோட சித்தப்பா தண்டமாடி, அந்த ஆளை அந்த சிறைச்சாலையில இருந்து பாளையங்கோட்டை சிறைக்கு மாத்திருக்காங்க. 2 பேரும் நட்பா பழகிருக்காங்க. அப்போ சிறைச்சாலையில ஏற்பட்ட நட்பு. அதுல 2 பேரும் அவங்கவுங்க கொலை வழக்க டிஸ்கஸ் பண்ணும்போது இதுல பிரைம், அதாவது என்ன சொல்றது, மெயின் விட்னஸ நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா, கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அந்த கேஸ்ல இருந்து நீங்க தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எஸ்ஐ சரவணன் ஐடியா கொடுத்திருக்காரு அந்த தண்டமாணிக்கு. இது எப்படி அப்படிங்கும் போது நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கூலிப்படைய ஏவி அவர்கிட்ட கோடிக்கணக்குல பணம் கேட்டு நான் கூலிப்படைய வச்சு நான் இது பண்ணிடுறேன், கிளியர் பண்ணி விடுறேன்னு சொல்லி கேரளால இருந்து 3 நபர் அந்த விட்னஸ் சாட்சி சொல்ற ஆட்களை கொலை முயற்சி செய்ய வெட்டின மாதிரி ஒரு தகவல் வருது. ரீசெண்டா பாதிக்கப்பட்டவங்க மருத்துவமனையில இருந்து இந்த மாதிரி தகவல் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி 3 பேரு வெட்ட வந்தாங்க. அவங்கள பிடிச்சு விசாரிக்கும் போது கேரளாவை சேர்ந்த நபர்கள் யாரு உங்களுக்கு இந்த மாதிரி தகவலை கொடுத்து யாரு இந்த மாதிரி ஈடுபட சொன்னா அந்த சம்பவத்துல கேட்கும் போது அவங்க கூலிப்படையை சேர்ந்தவங்க. அவங்க ஸ்ட்ரைட்டா யார கை காமிச்சாங்க அப்படின்னா எஸ்ஐ சரவணனை கை காமிச்சிருக்காங்க. அதனால இப்ப காவல்துறையினர் தீவிர விசாரணையில இப்ப ஈடுபட்டு இருக்காங்க. சரி மேடம், இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப எஸ்ஐ சரவணன் ஒரு முக்கிய மூளையா இருந்து இந்த கூலிப்படையை ஏவனாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனா இப்போ கவின் கொலை வழக்கிலையுமே அப்போ அவர் இதுக்கு முன்னாடியே கூலிப்படையை வச்சு கவினோட கொலையுமே கூலிப்படையால நடந்திருக்குமா? அதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா? அதாவது இப்போ இந்த கவின் கொலை வழக்குல நிறைய அப்டேஷன் நம்ம பார்த்தோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா சுர்ஜித் நான் எப்படி கொலை செஞ்சேன் அப்படிங்கறத சொல்லி காமிச்சிருக்காப்ல. அதுல நான் அருவாளை ஏதோ ஒரு லாரி பின்னாடி அருவாளை ஒளிச்சு வச்சிருந்தேன், அந்த சாரி ஜேசிபியா சம்திங், அது பின்னாடி அருவாளை ஒளிச்சு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் மிளகா பொடியை தூவி இந்த மாதிரி நான் அதை நிலை தடுமாறும் போது நான் வெட்டினேன், அந்த மாதிரி கிளியர் அப்டேஷன் கொடுத்துருக்காப்ல. இதுல பாத்தீங்க அப்படின்னா அதுல சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒரு குறிப்பிட்ட ஏரியா தான் கவர் ஆயிருக்கு, மீதி உள்ள ஏரியால கவர் ஆகல. சோ குறிப்பிட்ட ஏரியால தான் கவர் ஆயிருக்கு, அதாவது கொலை நடந்த இடத்துல கவர் ஆகல, அதுக்கு முந்தைய இடம் வர கவர் ஆயிருக்கு. அதுல சுர்ஜித் கவினை பைக்ல கூட்டிட்டு வந்தது மாதிரி ஒரு கவரேஜ் இருக்கு. அப்ப அந்த குறிப்பிட்ட அந்த சம்பவம் நடத்த இடத்துல மட்டும் கவர் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல இது ஒரு ப்ரீ பிளான்டு மர்டரா இருக்கு. அது மட்டும் இல்ல, இதுல சுர்ஜித் மட்டுமே சம்பந்தப்பட்டிருந்தா இந்த அளவுக்கு சாத்தியமா ஒரு கொலை நிகழ்த்த முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா இவ்ளோ பிளான் பண்ணி ஒரு இடத்துல ஒரு அக்கரன்ஸ் நடக்குதுன்னா கண்டிப்பா அதுல குறைஞ்சது ஒரு 4-5 பேராவது சம்பந்தப்பட்டிருப்பாங்க அந்த கிரைம்ல. சோ
சோ அப்படிங்கிற பட்சத்துல காவல்துறையினர் வந்து இப்ப விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அதுலயே ஒரு டவுட் வந்துச்சு, நம்மளோட வீடியோ பதிவுல கூட நம்ம வந்து தெளிவுபடுத்திருப்போம். சோ இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கரெக்டா எங்க வெட்டுனா அந்த அறிவால வச்சு எங்க தாக்குனா அந்த உயிர் போகுமோ அந்த அளவுக்கு தாக்கியிருக்காங்க. இது வந்து ஒரு கூலிப்படையோட ஒரு வெறி செயல் மாதிரி தெரியுதுன்னு நம்ம சொல்லியிருப்போம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்போ இவருக்கு வந்து ஆல்ரெடி கூலிப்படையோட தொடர்பு இருந்ததாக ஒரு தகவல் வருது. அது மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள்ல நிறைய இதுல இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் அதாவது கேரளா, தமிழ்நாடு, அந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ல இருந்து கூலிப்படைகளை வர வச்சு ஒவ்வொரு கொலைகளை நிகழ்த்தி இந்த மாதிரி கோடிக்கணக்குல வருமானம் வர்ற மாதிரி ஒரு தகவல் வருது. நம்ம எதையுமே உறுதிப்படுத்தாம சொல்ல முடியாது. சோ இந்த மாதிரி தகவல் வருது. இனி காவல்துறை விசாரணை நடத்தும் போது மீதி தகவல் தெரியும். மேடம், அதுவும் இல்லாம இந்த கூலிப்படைங்கிறது வந்து எப்படி செயல்படுது? ஆக்சுவலா ஒரு வழக்கறிஞரா நீங்க அதை சொல்லுங்களேன், மற்றவங்களுக்கு தெரியற மாதிரி இருக்கும். அதாவது இப்ப பாத்தீங்க அப்படின்னா கூலிப்படையிலேயே ஒரு 2 டைப் இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த ஃபீல்டுல ஒரு 10 வருஷம் அந்த வழக்கறிஞர் இதுல இருந்தனால தெரியுது. எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒருத்தங்க வந்து ஸ்பாட்ல வந்து ஒரு கொலைய பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்ட்ரைட்டா ஆஜராகிறது. இன்னொரு டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி வெட்டிட்டு அவங்க போயிருவாங்க. அவங்களுக்கு பதிலா அந்த கொலைக்கு சம்பந்தப்பட்ட யாராவது ஆஜராகிறது. யார் சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த A1 சொல்லுவாங்கல்ல, பிரைம் அக்யூஸ்ட், அவங்க வந்து ஆஜராகிறது. இதுல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூலிப்படையே ஆஜராகி தண்டனையெல்லாம் வாங்கணும் அப்படின்னா அது வந்து காஸ்ட் அதிகம். சோ இப்போ நீங்க வந்து ஒரு கொலை பண்ண சொல்றீங்க, நீங்க பண்ணிருங்க, நாங்க ஆஜரானா அது கொஞ்சம் காஸ்ட் கம்மி. அப்படிதான் சுர்ஜித் வழக்குல இருக்குமோ, கவின் கொலை வழக்குல சுர்ஜித் வந்து அந்த மாதிரி ஈடுபட்டிருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகம் வருது. அந்த மாதிரி ஈடுபட்டிருப்பானோ அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா இப்போ SI சரவணன் வந்து ஸ்ட்ரைட்டா கான்டாக்ட்ல கூலிப்படை கூட இருக்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. சோ இதன் அடிப்படையில பார்க்கும்போது அப்ப அந்த சம்பவமும் இந்த கூலிப்படையின் மூலம் நிகழ்த்திருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வருது. பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரைம்ல அவரு வந்து நம்ம கேள்விப்பட்ட தகவல்லாம் உண்மை அப்படிங்கிற பட்சத்துல காவல்துறையினர் வந்து ப்ராப்பரா விசாரணை நடத்தி எல்லாமே தெரியப்படுத்தினாங்க அப்படின்னா SI சரவணனோட பதவி பறிபோக நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இவ்வளவு நேரம் பயனுள்ள தகவல்களை பகிர்ந்ததுக்கு நன்றி மேடம். நன்றி சார்.